guys, welcome to Savi Vlogs. இன்னைக்கு வந்து என்ன vlog பார்க்க போறீங்கன்னா, இங்க கோயம்புத்தூர்ல வந்துட்டு கொங்கு வெட்டிங் ஃபெஸ்டிவல் வந்துட்டு ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது. 2 days நடக்குது. November 30 and December 1st. நாங்க இன்னைக்கு first day Saturday வந்துட்டு கிளம்பி இருக்கோம். ஈவினிங் 5 to night 11 வரைக்கும் இருக்கு. இப்போ 4 o'clock ஆச்சு. நாங்க இங்க இருந்து கிளம்பிட்டோம். போயிட்டு இன்னைக்கு ஈவென்ட் ஃபுல்லா எப்படி போகுது என்னன்னு சொல்லிட்டு என்னென்ன ஃபுட்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து 400+ ஃபுட் வெரைட்டிஸ் இருக்கு. அண்ட் இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா கேட்ரஸும் சேர்ந்து ஒரு இனிஷியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்பெஷலான ஒரு ஈவெண்ட் பண்ணுறாங்க. இன்ஃப்ளூயன்சர் மீட்லேயே வந்து பார்த்துருப்பீங்க எவ்வளோ சூப்பர் அண்ட் கிராண்டாக இருந்துச்சுன்னு. ஸோ இன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த விலாகில் வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வந்து கொடிஷியா போகலாம். நாங்கள் கொடிஷியாவுக்கு ஒரு 1 hour முன்னாடியே ரீச் ஆகிட்டோம். பிகாஸ் க்ரௌடாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போனதும் எல்லோரும் கேட் முன்னாடி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் எல்லார் கையிலையும் அந்த டேக் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ என்னென்னலாம் கேட்டுட்டு பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து கொடுத்துட்ருக்கிறதா சொன்னாங்க. ஸோ அங்கே போயிட்டு என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்தால் நிறையா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்துச்சு. எங்களுக்கு இந்த எல்லோ கலர் டேக் தான் கொடுத்துருந்தாங்க. போயிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. உள்ளே என்ட்ரு ஆனதுமே சூப்பராக ஒரு கல்யாண வைப்பில் மியூசிக்கெல்லாம் போட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் உள்ளே எல்லோரும் அப்படியே மூவ் ஆகிட்டு இருந்தாங்க. ஒரு சைட் பார்த்திங்கன்னா கும்மி இந்த டான்ஸ்க்கு வந்துட்டு எல்லோரும் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. மாதிரி ஒரு பெரிய ஃப்ளெக்ஸில் வந்துட்டு என்னென்ன ஸ்வீட்ஸ் இருக்குது, சாலட்ஸில் என்ன வெரைட்டி, மெயின் கோர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டான ஒரு மெனு கார்டு மாதிரி ஒரு பெரிய ஃப்ளெக்ஸ் வந்துட்டு வச்சுருந்தாங்க. பெரிய டிசப்பாயின்மெண்ட்டே உள்ள ஃபுட் ஸ்டால்ஸ்க்கு அவங்க அலோவ் பண்ணாமல் சாட்ஸ் அண்ட் டெசர்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதுலேயே இவங்க பிளான் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி கடலை, அப்புறம் பானிபூரி, பேல்பூரி இதெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்டால் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்டாலுக்கு தான் போயிட்டு இந்த கடலை மட்டும் நாங்கள் பீச் ஸ்டைல் கடலை மட்டும் வாங்கினோம். எல்லாருமே ஒவ்வொரு ஸ்டால்ஸில் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் நாங்களும் போயிட்டு எங்கள் அந்த எல்லோ டேகுக்கு வந்து தனியாக பிரிச்சுருந்தாங்க ஒரு ஏரியா. அந்த ஸ்டாலுக்கு முன்னாடி நாங்களும் போய் வெயிட் பண்ணோம். கலர் வைஸ் நம்ம டேக் கொடுக்குறாங்கல்ல, அது வந்துட்டு இந்த மாதிரி ஏ பின்னு சொல்லிட்டு அந்த கலர்ஸும் மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அந்தந்த ஸ்டால் முன்னாடி போயிட்டு நம்ம வெயிட் பண்ணிக்கணும். அங்கே வந்துட்டு நம்மளோட டைமிங்க்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்களே, அப்போ அந்தந்த கலர்ஸ் அந்தந்த ஜோனுக்குள்ளே போய்க்கணும். அங்கே ஓப்பன் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டெசர்ட்ஸும் போய் ஒருக்கா பார்க்கலாம், நம்ம தேவையில்லாமல் இங்கே ஏன் டைம் வேஸ்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு டெசர்ட் சைட்ஸ்லாம் போனோம். போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த கேக்ஸ் வந்து ட்ரை பண்ணோம். கேக் டீசெண்டாக இருந்தது. நிறையா இந்த ஹெர்பல் டீ, அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம், ஸ்வீட்ஸ் இதெல்லாம் தான் இருந்துச்சு. இவங்க போட்ட ஸ்ட்ராட்டஜியில் வந்து நம்ம இதாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளவராக பண்ணுறதா நினச்சிட்டு வெறும் ப்ரோட்டீன் தான் சாப்பிட்ணும், இதெல்லாம் சாப்பிட்டு வயிறை ஃபில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரே ஒரு குல்ஃபி 2 பீஸ் கேக் மட்டும் சாப்பிட்டுட்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அப்போ பார்த்துட்டு இருக்கும் போது இந்த பொட்டி கடை செட்டப் வந்துட்டு சூப்பராக இருந்தது. அங்கேயும் செம்ம க்ரௌடடாக இருந்தாங்க. நாங்கள் திரும்பவும் வந்துட்டு அந்த ஸ்டால் முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிக்கலாம். பிகாஸ் அங்கே ரொம்ப க்ரௌடடாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ திருப்பி நம்ம இங்கே வரும்போது கூட்டம் ஆகிடும்னு சொல்லிட்டு டைம் ஆனாலும் பரவாயில்ல சும்மாவே அங்கேயே வெயிட் பண்ணுவோன்னு சொல்லி நாங்கள் இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே வந்துட்டு ஒரு விஷயம் வந்து சுத்தமாக பிடிக்கல. பிகாஸ் அங்கே உள்ளே இருந்தவங்களே வந்துட்டு அவங்க ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்தாங்கன்னா அவங்களோட டேகை அவங்களுக்கு போட்டுவிட்டு வாலண்டியர்ன்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு போனாங்க. ஸோ அவ்வளோ பேர் வெயிட் பண்ணோம். பட் அவங்க வந்துட்டு ரொம்ப ஃபேவரிசம் காமிச்ச மாதிரி ஒரு மாதிரி அது நல்லாவே இல்லை. அவங்க ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் முன்னாடியே அலோவ் பண்ணிக்கிட்டாங்க உள்ளே. அண்ட் ஃபைனலி எங்களை உள்ளே அலோவ் பண்ணாங்க. உள்ளே போனதுமே ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கியூ பண்ணுற பிளேஸ்க்கு நாங்கள் போயிட்டோம். அங்கே பார்க்கவே சூப்பராக இருந்தது. எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஒரு பீஸ் 2 பீஸ் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருந்தாங்க. சிக்கன், பன்னீர் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வாங்கினோம். அண்ட் மஷ்ரூம்ஸும் வந்து கொடுத்தாங்க. மஷ்ரூம்ஸ் வந்துட்டு டேஸ்ட் ரொம்ப கேவலமாக இருந்தது. பட் ஆனால் அதுதான் எல்லாத்துக்கும் நிறைய அள்ளி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்டர்ஸ் எல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போகலான்னு சொல்லிட்டு இது பண்ணோம். ஏன்னா அங்கெல்லாம் நிறைய
க்ரௌட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே இருந்தே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே இது பண்ணோம். அண்ட் உள்ளே போனதுமே இந்த மாதிரி டிஸ்பிளே மாதிரி என்னென்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்பிளே மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு எங்கே க்ரௌட் கம்மியாக இருக்கோ நம்ம அந்த ஏரியாவில் போகலான்னு சொல்லிட்டு, ஏன்னா எல்லா இடமுமே செம்ம க்ரௌடடாக ஆகிடுச்சு அந்த டைம்லேயே. அதனால் நாங்கள் இதை பார்த்துட்டே என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் க்ரௌட் கம்மின்னு சொல்லி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பஞ்ச் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்த இடத்துல வந்துட்டு கூட்டமே இல்லை. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ரான்ஸில் நிறையா சில்லி மாதிரி, அதுக்கப்புறமா கொஞ்சம் தொக்கு மாதிரி, இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் இந்த பிளேஸில் வச்சுருந்தாங்க. கிரேவி இதெல்லாம் இருந்தது. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு, எனக்கு ப்ரான்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ப்ரான்ஸில் வந்துட்டு கொஞ்சம்லாம் எடுத்துக்கிட்டேன். இதை ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறமா நம்ம போய் நெக்ஸ்ட் இது வாங்கிக்கலான்னு சொல்லி இது பண்ணிட்டோம். ஏன்னா பிகாஸ் எல்லா இடத்துலையும் கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. இந்த ப்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில்லி வந்துட்டு நல்லா இருந்தது. இந்த ஈவெண்ட்டில் நான் சாப்பிட்டதுலே பெஸ்ட்டுனா இந்த ப்ரான் சில்லி தான், சூப்பராக இருந்தது. அந்த ப்ரான் தொக்கு ஒரு மாதிரி மஞ்சூரியன் மாதிரி கொடுத்ததெல்லாம் எனக்கு சாப்பிட்ட ஒரு பைட் சாப்பிட்ட உடனே அப்படியே எனக்கு தொண்டையிலேருந்து வயிறுலாம் எரிஞ்சிருச்சு. அவ்வளோ காரமாக, எக்ஸ்ட்ரீம் காரமாக, இமீடியட்டாக எனக்கு பயங்கரமாக வயிறு எரிஞ்சதில் வலிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு வயிறு. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டாக இருந்துச்சு ஸ்பைஸ் லெவல். வெஜ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா வெஜ் ஒன்லியில் வந்துட்டு பெருசாக கூட்டம் இல்லை. அதனால சரி அங்கே ஏதாவது ஸ்டார்டர் ட்ரை பண்ணலாம். பிகாஸ் பிரியாணி அண்ட் நான்வெஜ் ஸ்டார்டரில் செம்ம ரஷ்ஷாக இருந்தது. அங்கே நம்மளால் இப்போ போகவே முடியாதுங்கிற மாதிரி இருந்ததுனால சரி வெஜ்ஜில் ஏதாவது ட்ரை பண்ணலாம், கூட்டமே இல்லையேன்னு சொல்லிட்டு வெஜ்ஜில் பேசிக்காக இருந்த ஸ்டார்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணோம். அப்புறம் தான் வேர்ஸ்ட் பார்ட்டே. நான்வெஜ் ஸ்டார்டருக்கு வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு மணி நேரம் கிட்டவே வெயிட் பண்ணியிருப்போம். அவ்வளோ பெரிய க்யூ, ப்ராப்பராக ஆர்கனைஸே அவங்க பண்ணலை. ஸோ செம்ம ரஷ்ஷாக ஒரு மாதிரியெல்லாம் அடிச்சுட்டு சண்டையாக பிரச்சனையாக அதெல்லாம் நீங்கள் ஷார்ட்ஸில் அதுக்கப்புறம் நிறைய நியூஸ்லேயே பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இந்த எல்லோ இதில் தான் நடந்தது. அண்ட் நான்வெஜ் ஸ்டார்டர்ஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணோம். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. எதுவுமே சாப்பிடவே முடியல. சிலதெல்லாம் வந்துட்டு ரொம்ப காரம், எக்ஸ்ட்ரீம் காரமாக இருந்தது. ஸோ அவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணதே வேஸ்ட்டு தான். அண்ட் நம்ம எவ்வளோ தான் வெயிட் பண்ணாலுமே 1 hour வெயிட் பண்ணாலுமே ஒரு பீஸ், ஒரு குட்டி ஸ்பூன் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அது எங்களுக்கெல்லாம் ஓகே. பட் கொஞ்சம் பெரியவங்க, நம்ம அப்பா ஏஜில் இருக்கிறவங்க இல்லை நல்லா சாப்பிட்றவங்களே வந்தாங்கன்னா அதெல்லாம் பத்தாது. நிறைய டிஷ்ஷஸ் அப்போவே வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ என்ன ரீஃபில் பண்ணுவீங்களான்னு கேட்டதுக்கு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஈவெண்ட் ஆரம்பித்த ஒரு 2 hours வந்துட்டு அவ்வளோதான், அந்த டிஷ்ஷே கிடையாதுன்னே சொல்லிட்டாங்க நிறையா இதுக்கு. ஸோ அது மாதிரி நிறையா பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ஈவெண்ட்டில் நிறையா இருந்தது. அதனால தான் பெரியவங்கெல்லாம் கொஞ்சம் இரிட்டேட் ஆகி சண்டையே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 1 hour நீங்கள் வெயிட் பண்ணிட்டு ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா அவங்க கேட்டாலே திருப்பி போய் 1 hour லைனில் நின்றுட்டு வாங்கன்னு சொல்கிறதெல்லாம் நல்லாவே இல்லை. அதுக்கப்புறமா சரி பிரியாணி சைட் போகலன்னா பிரியாணியும் அப்படி தான் இருந்துச்சு, செம்ம க்ரௌடடாக இருந்தது. அண்ட் புலாவ்னு சொன்னாங்க. பட் ஆனால் அது பிரியாணி ஸ்டைலில் வச்சுருந்தாங்க. கேட்டால் நாங்கள் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மட்டன் பிரியாணி மட்டும் நான் ட்ரை பண்ணேன். அது மட்டும் டீசெண்டாக இருந்தது. பட் வந்துட்டு பயங்கரமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு. இதுக்கிடையில் ஸ்வீட்ஸில் தான் கூட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அங்கே போயிட்டு அங்கே பெரிய க்ரௌட் ஆகிடுச்சு. அண்ட் ஆல்சோ யாருமே சாப்பிடல, எல்லாருமே வேஸ்ட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு ஒரு 1-2 ஸ்வீட்ஸ் மட்டும் தான் கிடச்சிது. அண்ட் ஓவரால் 400 டிஷ்ஷஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் ரொம்ப 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 கம்மியாக தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். அண்ட் நாங்கள் ட்ரை பண்ண அளவு கூட மித்தவங்கலாம் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் அவ்வளோ கூட்டமாக இருந்தது. அண்ட் ஆல்சோ ட்ரை பண்ணாதவாது சாப்பிட்டோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எதுவுமே காரம் லெவல் அதிகமாக இருந்தது. எல்லா பிளேஸஸுமே வந்துட்டு ஓவர் க்ரௌடடாக ஆகிடுச்சு. டெசர்ட் சைடு, ஃபுட் சைடு எல்லா பிளேஸஸுமே க்ரௌடடாக ஆகிடுச்சு. அண்ட் இங்கே சாப்பிட்டதுக்கே இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் குடிச்சு தான் எனக்கு வயிறு கொஞ்சம் நார்மல் ஆச்சு. அண்ட் இந்த மாதிரி டெசர்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணும்போது இங்கே ஈவெண்ட் நடந்துட்டு இருந்துச்சு. சவுண்ட் சிஸ்டம் ரொம்ப பேடாக இருந்தது. அப்படியே மைக்ரேனே வந்துடும். மைக்ரேன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்துட்டு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லணும். அவ்வளோ தலைவலிச்சுது. அந்த க்ரௌடு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சைடில் இங்கே மைக் இதில் வந்துட்டு கத்திகிட்டே இருந்தாங்க. அண்ட் சில பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் நல்லா இருந்தது. டான்ஸ் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கிளம்பிடலாம், இதுக்கு மேலே இங்கே இருக்கிறதே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடியே கிளம்பிட்டோம். நாங்கள் பிளானே வந்துட்டு 10:30 வரைக்கும் இருக்கலாம், ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்லாம் நினச்சோம். பட் நாங்கள் வந்துட்டு எப்படா வெளில போவோம், வீட்டுக்கு போனால் போதும், காசு வேஸ்ட் ஆனால் பரவாயில்ல, இது நமக்கு செட் ஆகாதுங்க மைண்ட் செட் வந்துட்டு எங்களுக்கு உள்ளே வந்துருச்சு. அதனால் நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம்.
நாங்கள் ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்துட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் நாங்கள் ரொம்ப குயிக்காகவே வந்துட்டோம். 9:30 அரௌண்டே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் நிறையா கிளிப்ஸ் என்னால் எடுக்க முடியல. என்னால் முடிஞ்ச கிளிப்ஸ் எல்லாம் எடுத்திருப்பேன், நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த ஈவெண்ட் எப்படி போச்சு, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குயிக்கான ஒரு அப்டேட் கொடுக்குறேன். எனக்கு வந்துட்டு டோட்டலி டிசப்பாயிண்டட்னு தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லவே இல்லை. ப்ராப்பர்லி ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டாகவே இல்லை. இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் கொஞ்சம் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணாததுனால நிறைய வந்துட்டு க்ரௌடடாக இருந்துச்சு. ஒரு மாதிரி நிறைய இடத்துல டிஷ்ஷஸே இல்லை. ஓப்பன் பண்ண ஒரு 1 ஹவர்லேயே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, இந்த டிஷ்ஷே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஒரு டிஷ் வாங்கறதுக்கு நம்ம 1 ஹவர் வெயிட் பண்ணோம். அந்த மாதிரி நிறையா இருந்தது. அண்ட் சில க்ரௌட் இல்லாத இடத்துலலாம் நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு குயின் ஆஃப் சீன்னு சொல்லிட்டு ப்ரான்ஸோடதெல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருந்தது. பட் ஆனால் சிலதெல்லாம் நல்லா இருந்தது ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா. அண்ட் சிலதெல்லாம் சாப்பிடும் போதே வந்துட்டு இங்கெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஸ்பைஸியாக இருந்தனால எதுவுமே சாப்பிட முடியல. அண்ட் சாப்பிட்ணுன்னு நினச்ச டிஷ்ஷஸ் எல்லாம் வந்துட்டு நான்வெஜ் ஸ்டார்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் 1 ஹவர் கிட்ட வெயிட் பண்ணோம். க்யூ வந்துட்டு ரொம்ப லாங்காக ரஷ்ஷாக, அதுவும் ப்ராப்பராக இல்லை. வாலண்டியர்ஸும் வந்துட்டு ப்ராப்பராகவே ஆர்கனைஸ் பண்ணாததுனால செம்ம க்ரௌடடாக கசன்னு இடிச்சிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். சில டிஷ்ஷெல்லாம் வந்துட்டு நல்லா இருந்தது. மட்டன் பிரியாணி எல்லாம் நல்லா இருந்தது. அகெயின் அதுக்குமே வந்துட்டு ரொம்ப பெரிய க்ரௌடாக இருந்துச்சு, க்யூவாக இருந்தது. ஸோ மித்த பிளேசஸ் எல்லாம் வெஜ்லேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, எல்லாத்துலேயும் க்யூ இருந்தது. பட் ஆனால் நான்வெஜ் ஸ்டார்டர் அண்ட் பிரியாணி அளவுக்கு அவ்வளோ க்ரௌட் இல்லை, ஸ்பெஷலி வித் நான்வெஜ் ஸ்டார்டர்ஸ். குவான்டிட்டி பற்றி பேசணுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பீஸ் தான் தராங்க. எக்ஸ்ட்ரா அவங்க கேட்டாங்கன்னா பிகாஸ் 1 ஹவர் வெயிட் பண்ணதுனால எங்களுக்கு ஓகே. கொஞ்சம் பெரியவங்க, அங்கிள்ஸ் மாதிரி, அப்பா மாதிரி வந்தவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அது கண்டிப்பாக பத்தாது. அது 1 ஹவர் வெயிட் பண்ணதுக்கு அட்லீஸ்ட் இன்னொரு பீஸாவது கொடுங்கன்னு சொல்லும்போது நான் ஒரு மாதிரி நிறைய பேர் ஒரு மாதிரி இல்லை அப்படின்னே சொல்லிட்டாங்க. ஸோ நிறைய பேர் கோவம் வந்துருச்சு. 1 ஹவர் வெயிட் பண்ணோம், இந்த ஒரு பீஸ் வாங்கிருக்காங்கிற மாதிரி தானே இருக்கும். அண்ட் அன்லிமிட்டட்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்லீஸ்ட் கேட்குறவங்களுக்காவது எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம். அவங்க அதுவும் பண்ணல. சில டிஷ்ஷஸ் நாங்கள் போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம், ஆனால் அதெல்லாம் வரவே இல்லை. நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறமா இல்லை அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, நீ வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அவங்க வந்துட்டு ஓப்பனிங் டைமிங்கே பார்த்தீங்கன்னா 6 o'clock தான் ஓப்பன் பண்ணோம். அது வரைக்கும் வெளில வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. அதுவே கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்தது. பிகாஸ் நாங்கள் 5 o'clock போயிட்டோம். 1 ஹவர் வந்துட்டு வெளியிலேயே வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் அங்கேயும் கொஞ்சம் சேட்ஸ் அதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சேட்ஸு டெசர்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம்னாலே நம்மளால் உள்ளே போயிட்டு மித்த டிஷ்ஷஸ் எல்லாம் ட்ரை பண்ண முடியாது, ரைட்? ஸோ அதனாலேயே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். வள்ளி கும்மின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் ரொம்ப ஃபேமஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களும் வந்துட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் ஓவரால் வந்துட்டு நம்ம கொடுத்த காசுக்கு வர்த்தான்னு கேட்டால் அது கொஞ்சம் டவுட் தான். கண்டிப்பாக கிடையாதுன்னா எங்களுக்கு பர்சனலி ஃபீல் ஆச்சு. எங்களுக்கு மட்டும் கிடையாது, பிகாஸ் நாங்கள் நார்மலாகவே கம்மியாக தான் சாப்பிடுவோம். பட் பெரியவங்களே வந்துட்டு இது வர்த்தே இல்லைங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா ஒரு மாதிரி எக்ஸாஸ்டிங்காக இருந்தது, டயர்டிங்காக இருந்தது வெயிட் பண்ணுறது அதுலேயே. அண்ட் எல்லாருமே வேஸ்ட் பண்ணிட்டாங்க ஃபுட்டை நிறையாவே. ஏன்னா அவ்வளோ காரமாக இருந்துச்சு. அவ்வளோ காரமாக இருந்தால் நிறையா பேர்த்துனால சாப்பிட முடியாது. எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறையா பேர் அப்படியே ஃபுல் பிளேட்டோடவே கொட்டிகிட்டு இருந்தாங்க. நம்ம அவ்வளோலாம் வெயிட் பண்ணி வாங்கி சாப்பிட்டு நல்லாலேன்னு சொல்லி கொட்டும் போதே ஒரு மாதிரி இருந்துச்சு. அண்ட் அவங்க வந்துட்டு செக்ஷனாக பிரிச்சுருந்தாங்க, லைக் கலர் வைஸு. எல்லோவில்னா ஒரு குட்டி ஒரு ஏரியாக்குள்ளே வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே தான் இருக்கணும். நம்ம முடிச்சுட்டு வந்துட்டோன்னா அந்த டேகை கட் பண்ணி போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் உள்ளே போக முடியாது. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் ஓகே தான். பட் கொஞ்சம் பெட்டராக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ப்ரைஸ் இன்னுமே கொஞ்சம் பெட்டராகவே வச்சுருந்துருக்கலாம், கம்மியாகவே வச்சுருந்துருக்கலாம். ஏன்னா அவ்வளோ வர்த்தே கிடையாது சீரியஸ்லி. அண்ட் டேஸ்ட் வைஸும் வந்துட்டு கொஞ்சம் சட்டலாக பண்ணியிருக்கலாம். இவ்வளோ ஸ்பைஸியாக வச்சு லிட்ரலி எனக்கு வந்துட்டு அந்த பிங்க் கலரில் ஒரு இது இருக்கும்ல டைஜஷனுக்கு, அது வேணும். இப்போ நான் குடித்தாதான் எனக்கு சரியாகுங்கிற அளவுக்கு இரிட்டேட் ஆகிடுச்சு அவ்வளோலாம் சாப்பிடாமையே. ஸோ எனக்கு இது பிடிக்கல. இதுக்கு மேலே இந்த ஈவெண்ட்டுக்கு நான் கண்டிப்பாக போக மாட்டேன். ஸோ that's it for this video. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டு கன்சிடர் subscribing. See you guys in another video. Bye bye.